மேரேஜ் ஆகி இந்த 8 வருஷத்தில் நானும் ஹஸ்பண்டும் தனியாக போன மூவினா அது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் தனியாக எங்கேயுமே வெளியே போனது கிடையாது. ராயன் மூவிக்கு தான் போயிருந்தோம். என்ன அதிசயனே தெரியல, ஹஸ்பண்ட் லீவே போட மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா லீவ் போட்டுட்டாங்க. ஏன்னா சண்டே வரைக்குமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்குமே வந்துட்டு பயங்கர ப்ரெஷரு, லேட்டாக தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு மண்டே லீவ் போட்டுட்டு அப்படியே மூவி போயிட்டு அப்படியே சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. அதையுமே அப்படியே கையோட பார்த்தாச்சு. ஏன்னா சாருக்கு இதோட எப்போ லீவ் இருக்குன்னு தெரியாது. கிடைக்கிறது சண்டே மட்டும்தான். 3:30 போல் பாப்பாவே கூப்பிட போயாச்சு. மேடத்தோட ஃப்ரெண்டு யாரோ பூவை வந்து தலையிலேருந்து பிச்சு விட்டாங்களாம். அதுக்கு ஒரே அழுக. அந்த மேடம் அழுதவுடனே சாருக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஈவினிங் குட்டீஸ்லாம் வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜிஆர்டி வந்து சீட் போட்டிருந்தோம். இதில் என்னோட சேவிங்ஸும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே குட்டீஸ் வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்கள கூட்டிகிட்டு ஜுவல் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு போனோம். அங்கே இந்த டைமண்ட் ஜுவல் பார்த்துருந்தேன். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அண்ட் என்ன வாங்கினேன் அண்ட் அது கூடவே நிறைய கிஃப்ட்ஸ் என்னென்ன கொடுத்தாங்கன்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணேன்.